சார் சார் நில்லுங்க சார். பேஷண்டோட அட்டெண்டரா நீங்க? ஆமா. பாஸ் காட்டுங்க சார். என்னது பாஸா? அட்மிஷன் அப்போ அட்டெண்டருக்கு ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்களே, அதை காட்டுங்க சார். அதெல்லாம் என்கிட்ட இல்ல. அது இல்லாம உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். என்னங்க, நான் அட்டெண்டர் இல்லைங்க, விசிட்டர். என் தங்கச்சி பொண்ணுங்க அட்மிட் ஆயிருக்கா, நான் போய் பார்க்கணும். அப்படின்னா ஏன் சார் விசிட்டர்னு சொல்லாம அட்டெண்டர்னு சொன்னீங்க? ஹலோ, என்னங்க இது போலீஸ் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க? சாரி சார், விசிட்டிங் அவர் முடிஞ்சு போச்சு, நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. ஹலோ, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்னங்க விசிட்டிங் அவர்ஸ்? அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றீங்களா நீங்க? சார் நேத்து வரைக்கும் இல்ல சார், இன்னையில இருந்து அப்படிதான். இங்க ஒரு குட்டி பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாக கூடாதுன்னு யாரோ தொந்தரவு பண்ணிருக்காங்க. அதனால ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி பெரிய டாக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. ஹலோ சார், என் தங்கச்சியோ தங்கச்சி புருஷனையோ பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் போதும் எனக்கு. சாரி சார், பேசுறதுன்னா ஃபோன் பண்ணி அவங்கள இங்க வர சொல்லுங்க. ஃபாலோ பண்ண முடியாது சார், போங்க சார். சார் சார் போங்க சார். ஹலோ. மாப்பிள, நான் கேஷவ் பேசுறேன். தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். உன்னையும் கல்பனாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா உள்ளேயே விட மாட்டேன்றாங்க. விசிட்டிங் அவர்ஸ் முடிஞ்சு போச்சா, ரூல்ஸ் பேசுறாங்க. அதனால தான் ஃபோன் பண்ணேன். கல்பனாவை கொஞ்சம் வெளில வர சொல்லு. சரி. என்ன கேஷவ்? என்ன மாப்பிள, கல்பனா வர சொன்னா நீங்க வந்திருக்கீங்க? கல்பனா குழந்தைக்கு துணையா இருக்கா, அதான் நான் வந்தேன். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. அதுக்கு முன்னாடி அன்சிகா எப்படி இருக்கா அத சொல்லு. ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, அதே மாதிரிதான் இருக்கா. என்ன மாப்பிள, ஏதோ வேலை செய்து முன்னேற்றம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல எந்திரிச்சு உட்காந்துருவான்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இங்க பெரிய குளறுபடி ஆகி போச்சு. அன்சிகா எந்திரிக்கிறதுக்காக நாங்க பாசிட்டிவா பேசின வாய்ஸ மாத்தி யாரோ ஒரு பரதேசி பண்ணாட பைய அவ மிரள்ற மாதிரி அந்த வாய்ஸ மாத்தி போட்டுட்டு இருக்கான். வந்த முன்னேற்றம்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. அப்ப மாப்பிள, ஹன்சிகா இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாளா? தெரியலையே, லேட் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன மாப்பிள இது இப்படியே போச்சே. சரி, நீ வந்த விஷயம் என்ன, அது சொல்லு. ஒன்னும் இல்லப்பா, அப்பா ஏதோ உன் மாப்பிள விஷயத்துல செட்டில்மெண்ட் பண்றதுக்காக பணம் எடுக்கிறதுக்காக பேங்க் போனாரா. போனவரு திரும்பி வரவே இல்லையா. போனும் கிடைக்கல, எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, அந்த பிரச்சனையில இருக்கும்போதுதான் இங்க அனுசி விஷயத்தை கல்பனா சொன்னா. அதுக்காக இங்க ஓடியாந்த. இங்க இருந்த பரபரப்புல மாமாவுக்கு என்னாச்சுன்னு போன் கூட பண்ணி கேட்க முடியல. ஆமா, மாமாவை பத்தி உனக்கு தகவல் தெரிஞ்சிச்சா? நீ போயிருந்தப்ப சொன்னாங்களா? எப்படி தகவல் சொல்லுவாங்க? அப்பா ஒளிச்சு வச்சிருக்கிறது அவங்களாதான் இருப்பாங்கன்னு நான் சந்தேகப்பட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அப்பா எங்கன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க? டேய் கேசவ், அபாண்டமா பேசாத. அன்சிகா அட்மிட் பண்ண நாள்ல இருந்து அவங்க எல்லாம் என் வீட்டுல தானே இருக்காங்க. ஒரு சின்ன தப்பான ஸ்டெப் கூட எடுத்து வச்சது இல்லையே, அவங்கள போய் தப்பா பேசுற? யோ மாப்பிள, உனக்கு புத்தி கம்மியா? தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க உனக்கு தெரியாத மாதிரியா தப்பு பண்ணுவாங்க? உன் வீட்டுல உன் மூக்கு கடியில உட்கார்ந்துகிட்டு உனக்கு தெரியாத மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏய், அவங்களுக்கு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எதுக்காக மாமாவை ஒளிச்சு வைக்கணும்? சொத்து பூரா மொத்தமா எழுதி வாங்கதான். யோ சும்மா உளறாதயா. சொத்து பூராவும் மொத்தமா எழுதி வாங்குறவங்களா இருந்தா மாமா இவ்வளவு நாள் அவங்க கூட பூவாசனூர்ல இருந்தாருல, அப்பவே எழுதி வாங்கியிருக்க மாட்டாங்களா? இவ்வளவு நாள் காத்திருந்து இப்பதான் பண்ணணுமா? சும்மா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. யோ அகஸ்டின், நீ அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. அது ஒரு பயங்கரமான சதி கும்பல். உன் வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு பாம்பு வைக்கிற கும்பல். இது புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்க எல்லாரும் வீட்டு விட்டு வெளில அனுப்பு. உனக்கு பிடிக்கிறதுக்காக நான் அவங்களை வீட்டு விட்டு வெளில அனுப்பணுமா? அதெல்லாம் முடியாதியா. அகஸ்டின், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உனக்கு நல்லா தெரியல. நான் கல்பனா கூட பிறந்தவன். நான் சொல்றேன், அவங்களை வெளில அனுப்பு. நீ சொல்ற மாதிரி அவங்க நல்லவங்களாவே இருக்கலாம். ஆனா சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்க இருக்கணும். முதல்ல வெளில அனுப்பு. சந்தேகம் உனக்கு தானே வந்துச்சு, எனக்கு வரல. அப்புறம் ஏன் நான் அவங்களை வெளில அனுப்பணும்? அனுப்ப முடியாதியா. அகஸ்டின், நான் சொல்றது கேளு. யோ, இதை சொல்றதுதான் இந்நேரத்துக்கு வந்தியா நீனு? என்ன நீ பழி வாங்குறது என்ன பகடக்காய ஆக்க பாக்குறியா? முடியாதியா, கிளம்பு. ஏன் முடியாதுன்னு நீ சொல்ற? அது என்ன உன் வீடா? என்ன உன் வீடா? ஏன் தங்கச்சி வீடு. அங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிற உரிமை அவளோடது. நீ போய் என் தங்கச்சி அனுப்ப, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அவளையும் அனுப்ப முடியாது. அத்தை, அலமு, துரை, மங்களா இவங்க யாரையும் அனுப்ப முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்க. முதல்ல போய
தங்கச்சி நொங்கச்சின்னு அதுன்னு வந்துட்டான். இவ்வளவு நாளா இல்லாத தங்கச்சி பசங்க இப்ப இப்படியே பொத்துட்டு வருது பய. திரும்ப திரும்ப தொலைச்சுக்கிட்டு இருக்கேனே. உங்க அப்பா எப்பேற்பட்ட பொக்கிஷம், அவரை பாதுகாத்து வைக்க எனக்கு தெரிய மாட்டேங்குதேப்பா. என்ன போய் கெட்டிக்காரின்னு சொல்றாங்களே. நான் கெட்டிக்காரியா இருந்திருந்தா அவ்வளவு பணம் பேங்க்ல எடுக்க போன மனுஷனை இப்படி தனியா அனுப்பியிருப்பேனா? அப்பாவுக்கு துணையா போட துறன்னு இவனை அனுப்பியிருக்க மாட்டேன். அழாதம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. இல்ல மங்களம், உங்க அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு. என் மனசு சொல்லுது அவர் ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு. நடந்தது என்னன்னு தெரியாம நாமளே எதுக்குமா கற்பனை பண்ணிக்கிறோம்? எதுடா கற்பனை? எது கற்பனை? நேத்து மத்தியானம் பேங்க்ல பணம் எடுக்க போனவரு அங்க பணமும் எடுத்துட்டாரு. ஆனா அவர் வீட்டுக்கு வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வீட்டுக்கு வரல. அப்படின்னா அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என் மனசு பதறாதா? பதறுந்தாமா, நீ இப்ப பதறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்லம்மா. ஆமாமா, நாம ஒண்ணும் சும்மா இல்லையே. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நமக்கு தெரிஞ்ச வகையில நம்மளும் தானே விசாரிச்சுட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிடலாமா? போங்க, இது ஏதோ நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலான்னு கண்டுபிடிச்ச பாடு இல்லையே. அண்ணா, அம்மா இங்க இருந்தா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அழுதுட்டே தான் இருப்பாங்க. அதனால அம்மா ஊருக்கு போறதுதான் பெட்டர்னு தோணுது. ஒத்துக்க மாட்டாங்க அலமோ. அப்பாவை தேடி கண்டுபிடிக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இங்க இருந்தா சரி வராதுன்னு. ஒரு பக்கம் அப்பாவை காணுன்ற கவலை, இன்னொரு பக்கம் கேஷவ் குடுக்கற குடைச்சல். ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நம்மளே எதையும் செய்ய விடாம கைய கட்டி போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம அம்மாவை பாக்குறதா இல்ல மத்த வேலையெல்லாம் பாக்குறதா? நீ சொல்றது சரிதான்டி, ஆனா அவங்க ஒத்துக்கணுமே, அதுதானே பிரச்சனை. ஒத்துக்க வச்சுதான் ஆகணும். இல்லனா அவங்க நம்மள பார்த்து சங்கடப்படுவாங்க, நம்ம அவங்கள பார்த்து சங்கடப்படணும். நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அம்மா கிட்ட வேணா நான் பேசுறேன். அண்ணா, மங்களாக்கா அம்மாவை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பட்டும். நீயும் நானும் இங்க இருந்து அப்பாவோட விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். சரிம்மா. சரி வாங்க. அம்மா, அக்கா ஊருக்கு கிளம்பணுமா? அக்காவோட சேர்ந்து நீயும் ஊருக்கு போமா? என்னாலம்மா உங்க அப்பாவை பத்தி எந்த விவரமும் தெரியாம நான் எப்படி ஊருக்கு போவேன்? இல்லம்மா, அதான் நாங்க இருக்கிறோமே. நானும் அண்ணனும் இங்கதான் இருக்க போறோம். அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறதா எங்க வேலையே. நாங்க பாத்துக்கிறோம்மா, நீங்க கிளம்புங்க. ஏலம்மா, உங்க அப்பா பத்தி எந்த தகவலும் தெரியாம நான் ஊருக்கு போனாலும் என்னால அங்க இருப்பு கொள்ளாது. நான் இங்கே இருக்கிறேனே. இல்லம்மா, கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். இங்க எந்த நிலைமையும் சரியில்லை. நேத்து ராத்திரி கேஷவ் என்ன பேசிட்டு போனாருன்னு தெரியும்ல. சொத்தை பறிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பேச்செல்லாம் நம்ம எதுக்குமா கேட்கணும்? நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா இருக்கிறது தானே பிரச்சனை. வேண்டாமா, நீ அக்காவும் ஊர்ல இருங்க. நானும் அண்ணனும் இங்க இருந்து அப்பாவோட விஷயத்த பாத்துக்கிறோம். இங்க நடக்கிற நிலைமை என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் உனக்கு அப்பப்ப போன்ல சொல்றேன். நிலைமை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உங்க அப்பா எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கிறாருங்கிற தகவல் மட்டும்தான். தகவல் என்னம்மா? அப்பாவே வருவாரு. அதுக்கு நானும் அண்ணனும் பொறுப்பு. போதுமா? நீ கிளம்புமா. சரி, நாங்க கிளம்புறோம். அக்கா, அம்மாவை தனியா விட வேணாம், நீ கூட இருந்துக்க. சரி அலமோ. ஏலமோ, கல்பனா வரட்டுமே, அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன்னு. ஹன்சிகாவோட விஷயம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கறனால அக்கா எப்ப வருவாங்கன்னு தெரியல. அவங்களுக்காக எதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும்? அவங்க வந்துட்டாங்கன்னா நான் சொல்றேம்மா, நீ கிளம்பு. அலமோ பாத்துக்கப்பா. பாத்துக்கிறேம்மா. எப்படியாவது உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சிருங்கப்பா. கண்டிப்பா அப்பா கிடைச்சிருவாருமா. வர அலமோ, போலாம் மங்களா. அக்கா, ஊருக்கு போனோடனே ஃபோன் பண்ணு. சரி, பத்ரம் வரேன்னு. யாரு
நான் தான் சார். ஓ நீயா? வா கதவை சாத்திட்டு வா. நீங்க என்ன சார் வாங்கிட்டு வரட்டும்? வழக்கம் போல அதேதான். ஆஃப் இருந்தா ஆஃப் வாங்கிக்கோ, இல்லனா குவார்டர் வாங்கிக்க. சாப்பிடு சார். அதுவும் வழக்கம் போல தான், ஃபிஷ் கறியே வாங்கிக்க. சார் உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு சார். மாமல்லபுரம் வந்து பீச் ரெசார்ட்ல ரூம் போட்டு தங்கிட்டு வெளியே கூட போகாம பக்கத்துல இருக்க பீச்சு கூட போகாம எப்படி சார் ரூம்குள்ளே இருக்கீங்க? பேச்ச குறை. இந்தா போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஓகே சார். ஐயோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ரூம்லயே கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க போறோம்னு தெரியல. அடடா, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. யோ, என்னையா வேணும்? அட நீயா? வா வா, டக்குனு வா. என்னடா பயணத்தை பத்தி எந்த தகவலும் தெரியலன்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா வந்து நிக்கிற. உட்காரு. இருக்கட்டும் செல்வா. என்ன லெவல்ல இருக்க ஏற்பாடெல்லாம்? யமுனாவும் நானும் என்னைக்கு பிரான்ஸ் கிளம்ப போறோம்? செல்வா, அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு செல்வா. என்ன சிக்கல்? நீ கொடுத்த பேப்பர்ஸ் டீடைல்ஸ் பத்தல. என்னப்பா சொல்ற? யமுனா பாண்டிச்சேரி பொண்ணே தவிர அவ பிரெஞ்சு சிட்டிசன் கிடையாது. அதனால ரெசிடென்சி விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டூரிஸ்ட் விசா வேணா கிடைக்கும். யோ, நான் அவளோட பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா டூரிஸ்ட் விசா வாங்கி தரேன்ற? அத வாங்க எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு நீ? நான் என்னப்பா பண்றது? பாண்டிச்சேரியில இருக்கிற பொண்ணு இந்தியா பிரான்ஸ் ரெண்டுத்திலயும் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிற பொண்ணுன்னு நீ சொன்ன. அதை வச்சு விசா வாங்கி தரேன்னு சொன்ன. ஆனா அந்த பொண்ணு பிரான்ஸ் சிட்டிசன்ஷிப் இல்லன்ற விஷயம் இப்பதானே எனக்கே தெரியுது. இங்க பாரு, நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. பேப்பர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லாத. பொய்யா வச்சும் பேப்பர் ரெடி பண்ணு. விசாவை வாங்கு. நான் யமுனாவோட பிரான்ஸுக்கு போயே ஆகணும். நாங்க எங்களோட வாழ்க்கையை அங்கதான் ஆரம்பிக்கணும். புரியுதா? புரியுது. ஆனா பொய்யா பேப்பர்ஸ் ரெடி பண்ணோம்னா அதுக்கு செலவாகுமே. ஆகட்டும், எவ்வளவு நான் கொடுக்குறேன். நீ வேலையை மட்டும் முடிச்சு கொடு. இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டல்லப்பா, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். லேட் பண்ணாதப்பா. ரொம்ப நாளைக்கு இப்படியே நான் இந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. சரி, நைட்டு கடற்கரை ஓரமா இருக்கிற கோயில் கிட்ட சரக்கடிக்கலாம் வரியா? அந்த பிசினஸே வேணாம். வேணும்னா நைட் இங்க வா, ரூமுக்குள்ளே உட்காந்து அடிப்போம். அடப்போப்பா, மாமல்லபுரம் வந்துட்டு ரூம்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கிறதா? நீ வேலைக்கு ஆக மாட்ட. சரி, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு யமுனா கிட்ட சொல்லணும். கொஞ்சம் வெளியே இருக்கியா? ஏன் அவ்வளவு பிரைவசியா பேசணும்னா நீ வெளில போய் பேசலாம்ல. வெளில அந்த செடி மூஞ்சி வார்டன் சுத்திக்கிட்டு இருக்கோண்டி. போன் பேசறத பார்த்தா தேவையில்லாம கத்தும். நடத்து. ரூம்க்கு வாடகை கொடுத்துட்டு பாதி நாள் நான் வெளில தான் இருக்கேன். ஏய் கோச்சுக்காதரி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ். ஹாய் செல்வா. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட. என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன காரணம்? காரணம் எல்லாம் சொல்றேன். ஆமா, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? குளிச்சுக்கிட்டு இருந்த, அதான். அடடடடா. என்ன அடடடா? உன் தலைய தோட்டி வர்ற அந்த துண்டா நான் இருக்க கூடாதான் நினைச்சேன். வழிசல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தொடச்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? yellow with blue. ஓ, அந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கல? உனக்கு அதே கலர்ல 4-5 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதே கலர்லயா? லூசா நீங்க? வேற கலர்ல வாங்காம ஒரே கலர்ல வாங்கி வச்சிருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு பிடிக்குமேன்னு. பேசாம பணத்தை என் அக்கவுண்ட்ல போட்டிருந்தா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்திருப்பேன்ல. சரி, என்ன இப்ப? எப்படியும் பிரான்ஸுக்கு போகும்போது புது ட்ரெஸ் வாங்க தானே போறோம். அப்ப வந்து நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோ. பிரான்ஸ் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆனதும் டிக்கெட் போட்ற வேண்டியதுதான். எப்படியும் போயிடலாம், பிரச்சனையே இல்ல. சூப்பருங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது பிரான்ஸ் போய் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஏங்கி போயிருந்தேன். அங்கதான் வாழ்வு போற நினைச்சா ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இருங்க, வரேன். யாரோ கதவை தட்டுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் அப்புறம் பேசுறேன். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? பாய். பாய். உங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு கிளம்புன கையோட கேஷவ் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். உங்க எல்லாரையும் இப்பவே வெளியில அனுப்பணும்னு அப்படி ஒரு ஆட்டம் போட்டிருக்கான். நிலைமை என்னன்னு புரியாம ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு தெரியல. ஒரு பக்கம் அப்பா காணுங்கிற கவலை, இன்னொரு பக்கம் ஹன்சியோட உடல் நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிற கவலை. இந்த நிலைமையிலயும் சொத்துன்னு சொத்தைய புடிச்சிட்டு தொங்குறான். எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்.
சொத்துக்காக எல்லா மனுஷங்களையும் பகிச்சுக்கிட்டு எப்படிதான் வாழ போறானோ தெரியல. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு முத்துன்னு தெரிஞ்சுதான் நான் அம்மாவையும் அக்காவையும் ஊருக்கு அமிச்சிட்டேன். அதை செஞ்சிருக்க வேண்டாம் அலமோ. கேஷவ் பேச்ச கேட்டு நான் உங்க எல்லாரையும் வெளியில போக சொல்லிடுவேன் நான் நினைச்சேன். நீங்க சொல்ல மாட்டீங்கக்கா. இருந்தாலும் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் தானே. அது எதுக்குன்னு தான். அம்மா இங்க இருந்து போனதுதான் எனக்கு சங்கடம். நீங்க எல்லாரும் என்ன வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்கிறது ஒண்ணுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. இல்லக்கா, அப்படிலாம் இல்ல. இல்ல அலமோ, அம்மாவை ஊருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். எனக்கு அது வருத்தம் தான். அவங்க எனக்கும் அம்மா இல்லையா? சாரிக்கா, அம்மா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் நிலைமைய புரிஞ்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு மல்லு கட்டி அவங்கள அனுப்பி வச்சிட்டேன். அம்மா இங்க இருந்தாங்கன்னா அப்பாவை நினைச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. அம்மாவை கவனிக்கிறதுக்கே சரியா இருக்குது. அதனால்தான். சரி, நான் போன் பண்ணி அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சரி, அப்பா விஷயமா ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லக்கா, ஒரு தகவலும் இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு இருக்கும். இன்ஸ்பெக்டர் இங்க வந்தப்பவே அப்பாவை காணுன்ற விஷயத்த சொன்னோம். தெரிஞ்ச இடத்தெல்லாம் விசாரிச்சு பாருங்க, அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாரு. தெரிஞ்ச இடத்தெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டோம், ஒன்னும் தெரியல. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா பெட்டர்னு தோணுது. ஆமா, அதான் கரெக்ட். இப்பவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். என்ன கல்பனா, அப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல, ஒன்னும் தெரியல. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு துரையும் அலமும் கிளம்பிட்டு இருக்காங்க. யாரு இவங்க? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுறாங்களாமா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற? ஏய் கல்பனா, புரியலையா உனக்கு? அப்பா காணாம போனதுக்கு காரணமா இருந்தவங்களே அவரு காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களே, வேடிக்கையா இல்ல? கேஷவ், சும்மா உன் மனசு போன போக்குல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்பாவை காணோன்னு எல்லாருமே தவிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு புரியல கல்பனா. இவங்களோட உண்மையான கலர் என்னன்னு உனக்கு புரியல. அதான் இப்படி ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிற. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் கேளு. இத பார், இந்த கும்பல் எல்லாருமே வாலண்டரியா என்கிட்ட வந்து சொத்துல எங்களுக்கு எந்த பங்கு வேணான்னு எழுதி தரோம், அப்பா மேல போட்டிருக்கிற கேஸ் வாபஸ் வாங்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் இவங்க சொல்றத நம்பி கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன். ஆனா சொன்ன மாதிரி நடந்துக்கல. அப்பா சொத்து பிரிச்சு எழுதி கொடுக்கறதுக்காக வக்கீல போய் பார்த்திருக்காரு. அதுவும் எப்படி? உனக்கு எனக்கும் ஜாஸ்தி பங்கு எழுதி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருந்த அப்பாவை என்னமோ பண்ணி எல்லாருக்குமே சமமா பங்கு கொடுக்கற மாதிரி அவர் மனசை மாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இத பாரு, இதெல்லாம் உன்னோட ஊகம். அப்பாவோட மனசை அவ்வளவு ஈஸியா யாரும் மாத்திர முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்ட் தான், அதேதான். இவங்களோட முயற்சி பலிக்காதனால இவங்க இஷ்டப்படி சொத்து எழுதி வாங்குறதுக்காக அப்பாவை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்காங்கன்ற. எல்லாத்தையும் பண்ணிட்டு மத்தவங்க நம்புறதுக்காக அப்பாவை தேர போலீஸ் கிட்ட போறேன்னு சீனு போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. என்ன கேஷவ், நாளை காலையில என்ன கதை பண்ணலான்னு நைட் எல்லாம் உட்காந்து யோசிச்சியா? ஏய், மரியாதையா பேசு. சொந்த அப்பாக்கு மரியாதை கொடுக்காத உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? மரியாதை கொடுக்கற மாதிரி இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்காவது நீ நல்லது பண்ணிருக்கியா? உன் கூட பிறந்த தங்கச்சி கல்பனால இருந்து மாற்றான் தாய் பிள்ளைங்க நாங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீ துரோகமோ கேடும் தானே பண்ணிருக்கிற. எங்களை விடு. அப்பாக்கு, உன் ஒய்ஃபுக்கு, உன் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது ஏதாவது நன்மை பண்ணிருக்கிறியா? நீ பண்ற காரியத்துக்கெல்லாம் யாராவது உன்னை இது வரைக்கும் பாராட்டி இருக்கிறாங்களா? நீ எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை தானே இருக்குது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியுதே. நீ அப்படி இருந்துட்டு நாங்க சொத்துக்கு ஆசைப்படுறோம்னு சொல்றியா? ஆமா, அதுதான் உண்மை. அத நான் சொல்லதான் செய்வேன். அப்ப நாங்களும் சொல்றோம், சொத்துக்காக அப்பாவை நீ தான் கடத்தினன்றத நாங்களும் சொல்லுவோம். ஏய், என்ன அப்பாவை நான் கடத்தினேன்னு சொல்றேன்? சண்டை இழுக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பழி போடுவியா நீ? நீ அப்படி சொல்லும்போது நாங்க அப்படி சொல்லக்கூடாதா? நீ எங்க மேல அநியாயமா பழி போடலாம், நாங்க உன் மேல போடக்கூடாதா? உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். எங்க பாரு, உனக்கு வேணும்னே எங்களோட சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா எங்களுக்கு உன் கூட சண்டை போடுறதுக்கு எந்த காரணமும் இல்ல. அதனால உன் மேல பழி போடுறதுக்கோ இல்ல உன்னை பழி வாங்குற அவசியமோ எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீ எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சனா அது உன் இஷ்டம், என்ன பண்ணமோ பண்ணிக்க. ஆனா ஒண்ணு, நாங்க இப்ப அப்பாவை தேடுற வேலையில இருக்கிறோம். நீ ஒரு அக்கறை உள்ள மகனா இருந்தா நீ அப்பாவை தேடு, கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து எங்களை பழி தீர்த்துக்க. நாங்க எங்கேயும் போயிட மாட்டோம். அண்ணா வாட. என்ன கேஷவ், ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்லிக்கிறதுக்கு இதுவா நேரம்? உனக்கு அவங்கள பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடு.
ஏன் தேவையில்லாம இப்படி சண்டைக்கு போற? அவங்க உன் கூட எந்த சண்டைக்கும் வரலையே, நீ மட்டும் ஏன்? போ கேஷவ், போய் உன் செல்வாக்க பயன்படுத்தி நம்ம அப்பாவை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி பண்ணு. அப்பா திரும்பி வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இரு. சொத்து பிரச்சனையெல்லாம் நம்ம அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ்.